الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال تعالى: يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. அல்லாஹு தாலா சூரா பக்ராவுடைய 40வது ஆயத்து. இதில் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஏ பனி இஸ்ராயல்களே, இஸ்ராயலுடைய சந்ததியினரே, அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் உங்கள் மீது நான் செய்த நியாமத்துகளை, அருட்கொடைகளை ஞாபகம் செய்யுங்கள். அதோட என்னோட செய்த உடன்படிக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஊஃபு பி அஹ்தி, என்னோட செய்த உடன்படிக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஊஃபி பி அஹ்திக்கும், உங்களோடு செய்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். வ இய்யாய ஃபர்ஹபூன், எனவே என்னையே நீங்கள் பயந்து வாழுங்கள். இதில் அல்லாஹு தாலா பனி இஸ்ராயலுடைய சந்ததியினரை பார்த்து அல்லாஹு தாலா ஏவுகிறான். அவங்களுக்கு இஸ்லாத்தில் நுழையும்படியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும்படியும் அல்லாஹு தாலா இதில் ஏவி இருக்கிறான். ஆனால் ஏவித விதம் எப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ரோஷம் உண்டாக்கி அவங்களுடைய தகுதியை, அவங்களுடைய அந்தஸ்தையும் உணர்த்தி அல்லாஹு தாலா ஏவுகிறான். இஸ்ராயில் என்று சொல்வதே ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மறு பெயர் தான் இஸ்ராயில். இஸ்ராயில் என்றால் இப்ரானி பாஷையில் அப்துல்லான்னு அர்த்தம், அல்லாஹுடைய அடியான். அப்போ இஸ்ராயிலுடைய சந்ததியின் தான் பனு இஸ்ராயில். பனுண்டா பிள்ளைகள், சந்ததியினர். நீங்கள் ஒரு சிறந்த நபியுடைய பிள்ளைகளே என்று அல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிடுகிறான். அப்போ அல்லாஹுடைய அழைப்பு எப்படி இருக்குண்டா, எனக்கு கட்டுப்பட்ட, எனக்கு வழிபட்ட ஒரு நல்லடியாருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய தந்தையை போன்று ஹக்கை பின்பற்ற விஷயத்தில் நீங்கள் ஆகிவிடுங்கள், ஹக்கை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏவுகிறான். எப்படி ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை ஏவும் பொழுது, உங்களோட வாப்பா எவ்வளோ நல்ல மனிதர், எவ்வளோ நல்லவர், சாலிஹானவர் தானே, எனவே நீங்களும் அப்படி இருங்களே, உங்களோட வாப்பா எவ்வளோ பெரிய ஆலிம், நீங்களும் இல்ம படிங்களே, உங்களோட வாப்பா எவ்வளோ பெரிய வீரர், நீங்களும் கொஞ்சம் வீரத்தை காட்டுங்களேன்னு பேசுகிற மாதிரி அல்லாஹு தஆலா பனி இஸ்ராயல்களுக்கு ஒரு உணர்வை உண்டாக்கி அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களோட தந்தை எவ்வாறு சாலிஹான நல்லடியாராக இருந்தாரோ, எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாரோ, அதே மாதிரி நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்க. அதுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு அவர்களுக்கு செஞ்ச உபகாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு நான் எவ்வளோ உபகாரம் செய்திருக்கிறேன். இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா அந்த உபகாரங்களை என்னென்னு சொல்லலை, ஆனால் பல இடங்களில் சூரா பக்ராலையும் வந்திருக்கு, மற்ற குர்ஆனுடைய பல பகுதிகளில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செஞ்ச உபகாரங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறோம். நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், உங்கள் மீது நான் செஞ்ச நியமத்துகளை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள். அல்லாஹு தஆலா என்ன நியமத்தை செஞ்சான், அடிமைகளை போன்றிருந்த அந்த மக்களை, கேவலத்திருந்த அந்த மக்களை அல்லாஹு தஆலா அதிலிருந்து வெளியாக்கி அவங்களுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியமான இடத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஃபிரௌனுடைய குடும்பத்தினர், ஃபிரௌனுடைய அந்த கிபித்தி வர்க்கம் பனி இஸ்ராயல்கள் அடிமைகளாக நடத்தினாங்க, அவங்கள வேலைக்காரர்களாகவும் கேவலமாக நடத்தினாங்க. அந்த இழிவிலிருந்து எல்லாம் அவங்கள வெளியாக்கினான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா அவங்க வெளியே போயிருந்த நேரம் மன்னு சல்வா, ஒரு மைதானத்தில் அல்லாஹு தஆலா மன்னு சல்வாவை சொர்க்கத்திலிருந்து இறக்கி எல்லாம் உணவாக கொடுத்தான். இதே மாதிரி கல்லில் அடித்தாங்க, கல்லிலிருந்து அல்லாஹு தஆலா ஊற்றுக்கண்களை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாலிருந்து கல் அடித்ததுக்கு பிறகு ஊற்றுக்கண்கள் எல்லாம் வெளியாக்கி கொடுத்தான். இதே மாதிரி நிறைய நியமத்தை எல்லாம் கொடுத்தான். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லாம் இறக்கி அனுப்பினான். இதே மாதிரி வேதங்களை அவர்கள் எல்லாம் இறக்கினான். இதே மாதிரி இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சமுதாயத்திலிருந்து நபி வாரன்னு சொல்கிறது மிகப்பெரிய கண்ணியம். உதாரணமாக ஸ்ரீலங்காவில் அல்ல எங்களுடைய ஊரில் அக்கூர்னாலிருந்து, அல்ல கண்டிலிருந்து, அல்ல கொழும்புலிருந்து ஒரு நபி ஒன்று வந்தேன்னு சொன்னால் அந்த ஊருக்கே ஒரு பெருமதி தான். இன்றைக்கு மக்காவை ஏன் நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், மதீனா ஏன் பெருமதி மிக்கதுண்டா, அங்கே நபிமாருடைய தலைவர் பிறந்த இடம் மக்கா, நபிமாருடைய தலைவர் வாழ்ந்த இடம் மதீனா, அதனுடைய பெருமதி கூட. இதே மாதிரி எந்த சமுதாயத்தில் குறைஷிலேன்னு உயர்ந்தவங்க, அவங்களிருந்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இதே மாதிரி பனி இஸ்ராயல் உயர்ந்தவங்க காரணம், இதுக்கு முன்னாடி இருந்த அதிகமான நபிமார்கள் பனி இஸ்ராயல்கள் தான் வந்தாங்க. அதனால் அது பெரிய ஒரு நியமத், அது இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் கொடுத்தது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தாவத் கொடுக்குற நேரம் சொன்னாங்க, யா கௌமி, என்னுடைய சமுதாயத்தினரே, உதுகுரு நியமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு செஞ்ச நியமத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இது ஜஅல ஃபீக்கும் அம்பியா,
அல்லாஹு தாலா உங்களில் எத்தனை நபிமார்கள் அனுப்பியிருக்கிறான், உங்களிலிருந்து எல்லா நபிமார்கள் அனுப்பியிருக்கிறானே, இது எவ்வளோ பெரிய பாக்கியம். வஜாலக்கும் முலூக்கன், இது மட்டுமல்ல உங்களில் ஆட்சியாளர்கள் ஆக்கியிருக்கிறான், உங்களிலிருந்து ஆட்சியாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது மட்டுமல்ல ஆத்தாக்கும் மாலம் யுத்தி அஹதமினல் ஆலமீன், அகிலத்தார்களில் யாருக்குமே கொடுக்காத பெரும் பெரும் நியமத்துகள் பாக்கியங்களை ஒரேடியாக அவங்களுக்கு கொடுத்துருக்குறான். அப்போ எந்த ஒரு காலத்துலையும் கொடுக்காதுன்னா அந்த காலத்தில் பனி இஸ்ராயலுடைய காலத்தில் இவங்க தான் சிறந்த சமுதாயமாக இருந்தாங்க. அப்படியான பாக்கியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தந்திருக்கிறானே, அதனால் அதைகளை ஞாபகம் செஞ்சு கொள்ளுங்க, ஞாபகம் வச்சு கொண்டு அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு வாழுங்க. நான் சொல்லதை கேளுங்க. வஊஃபு பியஹதி ஊஃபி பியஹதிக்கும், என்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள், நான் உங்களுடைய உடன்படிக்கை நான் நிறைவேற்றுவேன். அப்படின்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியாக அனுப்புறதுக்கு முன்னாடியே அல்லாஹு தஆலா தௌராத்தில், இஞ்சில்ற மற்ற வேதங்கள் எல்லாம், ஜபூரில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தான். அந்த நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்னாங்க, ஒரு நபி ஒன்று வருவார் கடைசி காலத்தில், அந்த காலத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த நபிக்கு நீங்கள் வழிபடணும், உங்களோட சமுதாயத்தில் அவர் வந்தாலும் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லப்பட்டிருக்கு. சில கிதாபில் வேதங்கள் அஹ்மதுண்டு, சில கிதாபில் முஹம்மதுண்டு, இப்படி பேரெல்லாம் சொல்லி அவங்களுடைய தன்மைகள் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய முதுகுல நுபுவத்துடைய முத்திரை இருக்கும், இதே மாதிரி அவனுடைய கண் எப்படி, அவனோட காது எப்படி, அவன் நெற்றி எப்படி இருக்கு, அவனோட உயரம் எப்படி, எந்த குடும்பத்தில் வருவார், வாப்பட பேரனா உம்முடைய பேரனா, இதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்போ அப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்ட நபியை நீங்கள் பின்பற்றுங்க, இது நான் உங்களோட செஞ்ச உடன்படிக்கை, அதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் ஊஃபி பியஹதிக்கும், உங்களுக்கும் நான் செஞ்சிருக்கக்கூடிய உடன்படிக்கை நிறைவேற்றுவேன். அப்படின்டா அல்லாஹு தஆலா தௌராத்திலையும் சொல்லியிருந்தான், நீங்கள் அந்த நபியை ஏற்றுக்கொண்டா உங்களில் நீங்கள் எந்த இழிவில் கேவலத்தில் இருப்பீங்களோ அதிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களை வெளியாக்குவான். நீங்கள் பாவம் செஞ்சு எனக்கு மாறு செஞ்சு உங்களுக்கு கேவலத்தை நான் உண்டாக்கிட்டேன், அந்நியர்களை சாட்டி, அந்த அந்த கேவலம் உங்களோட நீங்கிறண்டா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், அந்த நபியை ஏற்றுக்கொள்ளணும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்லையும் சொல்லியிருக்கிறான், வேறு வேதங்களில் முந்தைய வேதங்கள் எல்லாம் சொல்லியிருந்தான். அப்போ தௌராத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியிலிருந்து உயர்ந்த ஒரு நபி ஒன்று வருவார், அவர் வரக்கூடியது உயர்ந்த ஒரு சமுதாயத்திலேருந்து வருவார், அவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவங்கள பின்பற்றுவாங்கன்னு அவங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன், சொர்க்க நுழைவிப்பேன், அவருக்கு 2 கூலி கிடைக்கும் என்று கூட தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட என்னுடைய உடன்படிக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நான் தருவேன், உங்களை பாவங்களை மன்னிப்பேன், உங்களை சொர்க்க நுழைவிப்பேன், அப்போ நான் அந்த உடன்படிக்கை நான் நிறைவேற்றுவேன். இன்னொரு கருத்து வஊஃபு பியஹதி, என்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றுங்கன்னு சொன்னால், அதாவது இஸ்லாத்தில் நுழையுங்கன்னு சொல்லி தான் எல்லாருக்கும் என்னுடைய உடன்படிக்கை, என்னுடைய கட்டளை, என்னுடைய ஆர்டர் என்ன, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இஸ்லாத்தை பின்பற்றுங்க. அப்படி நீங்கள் பின்பற்றினால் உங்களை நான் பொருந்திக்கொள்வேன், உங்களை நான் சொர்க்க நுழைவிப்பேன், அது என்னுடைய உடன்படிக்கை, அதை நான் செஞ்சு தருவேன். நீங்கள் எனக்கு செஞ்ச உடன்படிக்கை நிறைவேற்றுங்க, இஸ்லாத்தை நுழையுங்க, இஸ்லாத்தை பின்பற்றுங்க, நான் உங்களோட செஞ்ச உடன்படிக்கை நான் உங்களை பொருந்திக்கொள்வேன், உங்களை சொர்க்க நுழைவிப்பேன், அதை நான் நிறைவேற்றுவேன் அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஇய்யா ஃபர்ஹபூன், என்னையே நீங்கள் பயந்து வாழுங்கள், வேறு யாரை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யார் அல்லாஹை பயப்படுறாங்களோ அவங்க வேறு யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் அல்லாஹுக்கு பயப்பட மாட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டி வரும். படைப்பினங்கள், பசிக்கும் பயம், பட்டினிக்கும் பயம், நோய்க்கும் பயம், மௌத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியது. அல்லாஹை பயந்தவங்களுக்கு அல்லாஹத்துல வேறு எந்த பயத்தையும் கொடுக்க மாட்டான். அடுத்தது உடன்படிக்கை நிறைவேற்றுங்க, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய உடன்படிக்கை நான் நிறைவேற்றுவேன். இது அல்லாஹுடைய சுன்னத்ததை. அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், நீங்கள் நேற்று நெருங்கி வாங்க, நான் உங்கள்கிட்ட அதை விட வேகமாக வருவேன். ஒரு 8 வைங்க, நான் 2 8 வைத்து வருவேன். நீங்கள் நடந்து வாங்க, நான் ஓடி வாரேன். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறாண்டா, அடியாருடைய புறத்திலிருந்து முதல்ல 8 வைக்கப்பட வேண்டும், முதல்ல அவங்க வரணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், யாரெல்லாம் நீ செஞ்சு கொடு, நீ உதவி செய், அதுக்கு பிறகு நாங்கள் பள்ளிக்கு வரோம், மார்க்கத்தை பின்பற்றுவோம், தீன் படி நடப்போம்னு சொல்லது இது இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்து, அல்லாஹ் விரும்புகிறக்கூடிய வழியும் அல்ல. இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், இது நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்யணும். அதுக்கப்புறம் வையாக்க நஸ்தஈன் ஒன்றத்தில் உதவி தேடுகிறோம். அப்படின்னா உதவி அடுத்து தான் வரும். உதவி வந்தது பிறகு வணங்குறதல்ல, முதல்ல நாங்கள் எல்லாம் பக்கம் முன்னோக்கணும். இது குர்ஆனுடைய சுன்னத்தது. பல இடங்கள் அல்லாஹ்விட சொல்லியிருக்கிறோம், இன்தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வோட தீனுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கண்டா அல்லாஹ்வோட தீனுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அல்லாஹ் எங்களுக்கு உதவி செஞ்சால் நாங்கள் உதவி செய்வோன்ற அர்த்தம் அல்ல, முதல்ல நாங்கள் தான் முன்னுக்கு ஆகணும். இது அல்லாஹு தாலா பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அவனையே பயப்படும்படி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திகல் லிமா மஅக்கும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தௌராத்தில் நாங்கள் யாரை உண்மைப்பித்து அனுப்பினோமோ,
அந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்க. அல்லது வஆமினு பிமா அன்ஸல்து என்ற குர்ஆனை நாங்கள் இறக்கினோமோ முஸத்திகன் லிமா மாக்கும் உங்கள்கிட்ட இருக்க கொண்டு உண்மைப்பதாக. அதாவது தௌராத்தை குர்ஆன் உண்மைப்பிக்குது. தௌராத்தில் சொல்லப்பட்ட இஞ்சியில் சொல்லப்பட்ட விஷயங்களை தௌராத் உண்மைப்பிக்கு இந்த குர்ஆன் உண்மைப்பிக்குது. அப்படியான குர்ஆனை நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. நீங்கள் தௌராத் உண்மை நம்புறண்டா, இஞ்சில் உண்மை நம்புறண்டா, அதை உண்மைப்பிக்கக்கூடிய குர்ஆனை நீங்கள் நம்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்துக்கு ஏவினான். இதே மாதிரி இன்னொரு கருத்து, குர்ஆன் தௌராத்தை வேதத்தை குர்ஆன் அதே மாதிரி இஞ்சில உண்மைப்பிக்கக்கூடிய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. அவர் உண்மையானவர், அவர் நபி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா ஏவுகிறான். வலா தக்கூன் அவ்வல காஃபிரும் பி நீங்கள் உங்களோட தௌராத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இஞ்சியில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களோட நபிமார்களும் அவரை உண்மைப்பிச்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ரசூலா பற்றி, அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படி உண்மைப்பிக்கப்பட்டவரை நீங்களும் ஈமான் கொள்ளுங்க. வலா தக்கூனு அவ்வல காஃபிரும் பி அவரை நிராகரிக்கக்கூடியதில் முதலாவது நீங்கள் ஆகிடாதீங்க. அப்போ அவ்வள காஃபிரும் பிகின்ற அவரை நிராகரிக்கக்கூடிய முதலாவது என்று சொன்னது வேதக்காரர்களிலிருந்து மறுக்கக்கூடிய முதலாவது கூட்டம் நீங்கள் ஆகிடக்கூடாது. ஏண்டா இதுக்கு முன்னாடி இந்த ஆயத்திறங்களுக்கு முன்னாடி முஷ்ரிக்கின் மக்கா நிறைய பேர் ரசூலாவை நிராகரித்தாங்க, ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இங்கே சொல்லப்பட்டது அவ்வளோ காஃபிரும் பிகின்றதை வேதக்காரர்களிலிருந்து பொய்ப்பிக்கக்கூடிய மக்களில் நிராகரிக்கக்கூடிய மக்களில் நீங்கள் முதல்ல ஆகிட வேண்டாம். பனி இஸ்ராயல்களே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. பிஹீண்டா அதை அல்லது அவரை, அதைன்னு வைத்தா குர்ஆனை பொய்ப்பிக்கக்கூடியவங்களை முதல் கூட்டமாகாதீங்க. அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொய்ப்பிக்கிற கூட்டத்தில் முதல்ல ஆகாதீங்க. குர்ஆன் சொன்னாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஏண்டா குர்ஆனை பொய்ப்பிக்கிறவங்க ரசூலுல்லாஹை பொய்ப்பித்தவங்களை கருதப்படுவார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹை பொய்ப்பிச்சவங்க குர்ஆனை பொய்ப்பிச்சவங்களாக ஆகிடுவாங்க. ஏன்னா குர்ஆன் ரசூலா பற்றி சொல்லப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லிக்கிறாங்க. அதனால் எதை பொய்ப்பிச்சாலும் ரெண்டு கருத்து சொல்லப்பட்டால் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் நிராகரிக்கக்கூடிய மக்களை முதல்ல கூட்டத்தில் நீங்கள் ஆகிடாதீங்க. அதே மாதிரி வலா தஷ்தரு பி ஆயாத்தி ஸமனன் கலீலா நீங்கள் குர்ஆனை கொண்டு குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு ஈமான் கொள்வதற்கு பதிலாக என்னுடைய ரசூலை ஈமான் கொள்வதற்கு பதிலாக உண்மைப்பிக்கிறதுக்கு பதிலாக துனியாவையும் துனியாவுடைய இன்பங்களை நீங்கள் வாங்கிடாதீங்க. அப்படின்னா குர்ஆன் ஹதீஸ் நபி இவங்களை உண்மைப்பிக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இதை நிராகரிச்சுட்டு இதை மறுத்துட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் துனியாவுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை கொடுத்துட்டு அதை வாங்குறீங்க. அப்போ என்ன நல்லா சொல்லணுண்டா, நீங்கள் இன்றைக்கி ரசூலாவை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? அதுக்கு பல காரணங்கள். அதில் மெயின் காரணம் உலகத்துடைய நேசம்தான். சிலவங்க பயந்தாங்க தலைமைத்துவம் போயிடும். அபூ ஜஹலை போன்றவங்க தலைமைத்துவம் போயிட்டு பயந்தாங்க. மக்காவுடைய காஃபிர்கள் அதிகமாக நிராகரிக்க காரணம் தலைமைத்துவம் போயிடும். இவரை நபியாக ஏற்றுக்கொண்டா இவர் தலைவராகிடுவார், நாங்கள் போயிடணும். இதே மாதிரி மதீனாவில் அப்துல்லா பின் உபை பின் சலூல் அவனுக்கு பின்னாடி முனாஃபிகீன்கள் நிறைய கூட்டம் இருந்தாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளாத காரணம் இவர் ஏற்றுக்கொண்ட எங்களோட தலைமைத்துவம் போயிடும். இப்படியான கருத்துக்கள் இருந்ததுனால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சமனன் கலீலா என்று சொன்னால் உலகமும் அதில் இருக்கக்கூடிய இன்பங்களும் முழு உலகமும் உங்களுக்கு கிடைச்சாலும் ரசூலுல்லாவை நிராகரிக்கிறது மாறு செய்கிறதுக்கு பதிலாக அந்த உலகமே கொஞ்சம்தான். அது எவ்வளோ மறுமைக்கு முன்னாடி உலகம் என்பது ரொம்ப கொஞ்சம். அதனால் நீங்கள் நபியை ஏற்றுக்கொள்ளுங்க, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மாற்றம் நீங்கள் செய்யுங்க சொன்னால் முழு உலகமே உங்களுக்கு கிடைச்சாலும் சொத்துக்கள் கிடைச்சாலும் அது உங்களுக்கு நஷ்டம்தான். வஇய்யா ஃபத்தகூன் எனவே என்னையே நீங்கள் அஞ்சி வாழுங்கள், என்னை பயப்படுங்கள். அல்லாஹுடைய தக்வா என்று சொன்னால் அல்லாஹை பயப்படுறன்னு சொன்னால் அல்லாஹ்க்கு வழிபடுறது, அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவு வச்சு அல்லாஹ்க்கு வழிபடுறது, அல்லாஹுடைய அதாபை பயந்து அல்லாஹ்க்கு மாறு செய்துவிட்டும் ஒதுங்கி கொள்வது. இதுதான் உண்மையான தக்வா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், எனவே நீங்கள் வஇய்யா ஃபத்தகூன் என்ன நீங்கள் பயந்து வாழுங்க. இந்த பயந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நபியை மறுக்க மாட்டீங்க. உங்களோட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உங்களோட நபி சொல்லிட்டு போனாங்க. எனவே அந்த நபி சொன்ன வார்த்தையை வேதத்தை நீங்கள் நம்புவீங்க. என்ன பயந்துன்னு சொன்னார். என்ன நீங்கள் நம்பலைன்னு சொன்னால் நீங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதன்படி அமல் செய்ய மாட்டீங்க. எப்படி வேதக்காரர்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசங்களை அவங்களோட வேதத்தில் சொல்லப்பட்ட தெளிவான ஆதாரங்கள் நபியுடைய அடையாளங்கள் கூட மறுத்தாங்க. ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாததுனால துனியாவுடைய நேசத்தினால. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்து மூலமாக பொதுவாக குர்ஆன் சொல்றதை முந்தைய வேதங்களை பற்றி முந்தைய பனி சமுதாயங்களை பற்றி எங்களுக்கு உபதேசம் செஞ்சுருக்குது, அவங்களோட சம்பவங்களை சொல்லியிருக்குது. அது வெறும் கதையாக சொல்லலை, எங்களுக்கும் ஒரு படிப்பினைக்காக வேண்டி. எப்படி அவங்க நிராகரித்து மாறு செஞ்சு நஷ்டம் அடைஞ்சாங்களோ அப்படி நீங்கள் ஆகிடாதீங்க. அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் சொல்கிறான், உங்களுக்கு
அந்த பனி இஸ்ராயலுக்கு உபகாரம் செஞ்சதை சொல்லி அல்லாஹு தஆலா தனக்கு வழிபடும்படி சொல்லுகிறான். இதே தான் எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ உபகாரம் செஞ்சுருக்கிறான், எவ்வளோ நியமத்தில் எல்லாம் தந்திருக்கிறான். எனக்கு தொழில் லேசாக்கி தந்திருக்கிறான். ஒரு நாட்டில் வந்து வாழ்கிறோம், வேறொரு நாட்டை விட்டுட்டு பாச தெரியாத ஊருக்கு வந்தோம். அல்லாஹ் எங்களுக்கு விசா வசதியை கொடுத்து தொழில்களை லேசாக்கி கொடுத்து கண்ணியமாக அல்லாஹ் லேசாக ரிஸ்க்கு தரான். இந்த நியமத்துகள் எல்லாம் நாங்கள் ஞாபகம் வச்சு அல்லாஹுக்கு நாங்கள் வழிபடணும். அல்லாஹுடைய வீட்டை கண்ணியப்படுத்தணும், பள்ளிவாசலில் செழிப்பாக்கணும், தொழுகைகளில் நாங்கள் கலந்து கொள்ளணும், அல்லாவுடைய கட்டளை தீன முழுமையாக பின்பற்றணும். இது எங்களுக்கு அல்லாவுடைய கட்டளை. ஆனால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாள் நான் இப்போ கஸ்தில் ஞாபகப்படுத்துவோம், ஒவ்வொரு நாள் நாங்கள் இன்ஷா பள்ளிக்கு வர பழக்கத்தை உண்டாக்கிக்கொள்ளும். இஷா குறைஞ்சி இஷா ஃபஜ்ர் ஆகுது, நாங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய நேரங்கள் அது கட்டாயம் நாங்கள் இன்ஷா பள்ளிவாசலுக்கு வர்றது. மற்ற நேரங்களில் இன்ஷா எங்களுடைய தொழில்களையும் கூட நாங்கள் இருக்கும்போது தொழுக கலாவாகாத விதத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களை தொழுது கொள்வது, அது உண்மையை பேசுறது, இதெல்லாம் நாங்கள் அல்லாவோட செஞ்ச உடன்படிக்கைகள் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். நல்லா கவுல் செய்யணும்.